அவ்வாறே செய்தான். பின்புறத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் அபிமன்யுவுடைய வில் அறுக்கப்பட்டது. குதிரைகளும் சாரதியும் கொல்லப்பட்டு அபிமன்யு தேர் இழந்தவனாக வில் அற்றவனாக செய்யப்பட்டான். சத்திரிய சௌலரியத்தின் மனித அவதாரமே போல் அபிமன்யு அந்த சமயம் கத்தியும் கேடயமும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றான். அவன் அப்போது காட்டிய சாமர்த்தியம் யுத்த களத்தில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் வியப்பு உண்டாக்கிற்று. தன்னை ஒன்று போல் கூடி எதிர்த்த அனைவரையும் கத்தி சஞ்சாரம் செய்து தாக்கினான். தரையில் கால் வைத்து நிற்காமல் ஆகாயத்தில் பறந்து யுத்தம் செய்பவனைப் போல காணப்பட்டான். துரோணர் அபிமன்யுவின் கையில் இருந்த கத்தியை ஒரு பாணத்தால் வெட்டினார். கர்ணன் கூர்மையான அம்புகளை செலுத்தி அவன் கேடயத்தை சிதற அடித்தான். உடனே அபிமன்யு ரதத்தின் சக்கரத்தை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு சுதர்சனத்தை எடுத்து நிற்கும் மகாவிஷ்ணுவைப் போலவே விளங்கினான். தீர்த்த சக்கரத்தில் இருந்த புழுதி அவன் உடல் மேல் படிந்து அவன் சுபாவமான அழகு இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. இரண்டாவது ஜனார்த்தனனைப் போல அபிமன்யு க்ஷணகாலம் பயங்கரமாக போர் நடத்தினான். பிறகு சேனை முழுவதும் அவனை தாக்கி அவனை கையில் இருந்த தேர் சக்கரம் துண்டு துண்டாக செய்யப்பட்டது. துச்சாதன புத்திரன் அச்சமயம் கதையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவை தாக்க வந்தான். அபிமன்யுவும் கதாயுதம் எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு போர் துவக்கினார்கள். இருவரும் கீழே விழுந்தார்கள். பிறகு துச்சாதனன் குமாரன் முதலில் எழுந்தான். சுபத்திரா குமாரன் எழுந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அவன் தலையில் துச்சாதனனுடைய குமாரன் கதாயுதத்தால் அடித்தான். பல பேர்களை ஒருவனாக இருந்து எதிர்த்தும் யுத்தம் செய்த சிரமத்தாலும் மயக்கமடைந்திருந்த அபிமன்யு அந்த அடிக்கு இரையாகி உயிரிழந்தான். தாமரை உடைய யானை கலக்குவதைப் போல பெரும் கௌரவ சேனையை கலக்கிய சுபத்திரா புத்திரனை பலர் சேர்ந்து கொண்டு இவ்வாறு கொன்றார்கள் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். அவ்வாறு கொல்லப்பட்ட அபிமன்யுவை உம்மை சேர்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு காட்டு வேடர்களைப் போல கூத்தாடி சந்தோஷப்பட்டார்கள். உண்மை வீரர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுகிற்று. ஆகாயத்தில் பறந்து வட்டமிட்டு கொண்டிருந்த பறவைகள் இது தர்மமல்ல, தர்மமல்ல என்று அலறிச் செல்வதைப் போல சப்தமிட்டன. கௌரவ வீரர்கள் அபிமன்யு வதத்தை பற்றி மகிழ்ச்சி அடைந்து சிம்மநாதம் செய்தார்கள். திருதராஷ்டிரனுடைய மகன் யுயுத்சு மட்டும் மிகுந்த கோபம் கொண்டவனாக இது தகாது, யுத்த தர்மத்தை அறியாத சத்திரியர்களே, வெட்கப்படுவதற்கு பதில் சிம்மநாதம் செய்கிறீர்கள். பெரிய அதர்மத்தை செய்துவிட்டு நெருங்கி நிற்கும் அபாயத்தை அறியாமல் மூடர்களைப் போல சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆயுதத்தை எறிந்துவிட்டு உத்தரங்கத்திலிருந்து விலகினான். யுயுத்சு தர்மத்திற்கு பயந்தவன். அவன் பேச்சு கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை.